வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஸ் காம்படிஷனுக்கு இவ்வளோ நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காங்க, நிறைய பேர் விளையாடாங்கன்னு சொன்னாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி மேடம் பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். எப்படி சொல்றது, ஸ்கூல் படிக்கும்போது வந்து நமக்கு 2 நாள் பயம், ஒன்று மிஸ்ஸு, இன்னொன்று செஸ்ஸு. ரெண்டுமே நமக்கு ரொம்ப பயமான விஷயம். ஏன்னா வந்து படிக்கணும்னா மிஸ் அடிப்பாங்க, ஆனால் அந்த செஸ் மட்டும் மழை பெஞ்சுன்னா பீட்டி பீட்டில் வேலை வைப்பாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு மூளை சம்மந்தப்பட்ட கேம்ன்றதுனால நமக்கு அது இல்லைன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ அந்த செஸ் விஷயம் எப்படி போகும், யானை எப்படி போகும், குதிரை எப்படி போகுங்கிற கற்றுக்கிறது பெரிய பழக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான மைண்டுக்கு வேலை கொடுக்குற கேம்ல நீங்கள் எல்லாரும் அவ்வளோ சூப்பராக சமையல் விளையாடி நினைக்கும். இதே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஜெயிக்கிறது தோற்ற மேட்ரு இல்லை, கலந்துக்கிறதே பெரிய மேட்ரு தான். ஸோ எல்லாருக்கும் நீங்களும் ஒரு கைத்தறி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த அற்புதமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கொடுத்த ஸ்ரீ நாராயண ஸ்கூல்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். அதெல்லாம் தாண்டி சார் ரொம்ப நன்றி சார். ஒரு வார்த்தைகளுக்கு என்ன சொல்றது, அது அப்படிதான் சார். அந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது நோக்கத்தோட பண்ணணும்னு நினைப்போம். இப்போல்லாம் கேர் பண்ணுறதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதான் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சார். என்னதான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இதனால நடக்கிற விஷயங்கள் என்னென்னா, இப்போ நான் ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன்னா, ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேருந்து பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த காலேஜ்லேருந்து என்னை கூப்பிட்டு நான் ஒரு 20 பேருக்கு ஒரு சீட் 3 லட்ச ரூபா சொல்லி 20 பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. என்ன பார்த்துன்னு சொல்லி ஒரு காலேஜ் 20 சீட் ஃப்ரீயாக தராங்க. அதுவும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு, சிங்கிள் பேரண்ட் குழந்தைங்களுக்கு. நான் ஒரு வீடு கட்டி கொடுக்குறத பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஓனர் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற சர்வெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு 3 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இருக்கிற ஆட்டோ வாங்கி கொடுக்குறத பார்த்துட்டு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒருத்தவங்க வந்து நம்ம தொழில் ஆரம்பிக்க ஆட்டோ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம பண்ணுறதை பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன குழந்தை, நான் வெளியே அப்ராட் பண்ணேன் சார் ஒரு ஷோக்காக. ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு உண்டியில் நிறைய காசை கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்களே, அதனால் அவ்வளோ 2 வருஷமாக காசு எடுத்து வச்சுருந்தா படிக்க வைங்க, யாராவது இல்லாதவங்க கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி நம்ம பண்ணுறதை பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நல்லது நடக்கணும்னு நினைக்கும் போது யாரும் என்ன சொன்னாலும் கவலையே கிடையாது சார். வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கணும் மட்டும்தான் அவ்வளோ வார்த்தை. நீங்கள் சொன்னது அவ்வளோ அற்புதமான விஷயம் சார், தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே வந்து 2 விஷயம் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க. ஃபோன் ஓடிக்கிட்டே இருக்காங்க பசங்க, படிக்கவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோனு ரீல்ஸு அப்படியே அதுலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லேயே இருக்காங்க, படிக்க மாட்டாங்க, ஃபுல்லாக கேம்ஸ் போயிட்டு இருக்காங்க. கேம்ஸ் ஒரு 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், அதுக்கப்புறம் எப்படிப்பா கேம்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி நான் படிக்கும்போது என் கூட ஒருத்தர் படித்தார். அவருடைய கட்டமண்டா சொல்கிறேன், பிடிச்சிருந்தா இருக்குங்க. நான் 10th படிக்கும்போது என் கூட ஒருத்தர் படிச்சிருந்தாரு. இதே மாதிரி தான் ஃபுல்லாக கேம்ஸ் போயிட்டு பிறகு செஸ் விளையாடுறீங்களோ அதே மாதிரி அவர் வந்து வேற ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ அதில் வந்து ஐ திங்க் 10th எக்ஸாமில் ஸ்கூலில் எனக்கு கடைசி எக்ஸாமில் 200 மார்க் எடுத்தாரு. ஆனால் நல்லா அவர் படிச்சிருவார் அந்த மாதிரி இருப்பீங்க. ஏன் வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, என்னப்பா 200 மார்க் எடுத்துருக்கேன், சொந்தக்காரங்க தப்பா பேசுகிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 400 மேலே மார்க் எடுத்து என்ன வேணா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி 50 தான் டைம் வந்துருக்கு. அந்த பையன் ஃபுல்லாக உட்காந்து படிக்கல. அதே மாதிரி ஒரு வேலைக்கு 5 நேரம் ஒழுங்காக உட்காந்து படிச்சிருக்கான், பாக்கி அந்த கேம்ஸ் விளாண்டுருக்கான். ஆனால் 5 நேரம் ஒழுங்காக உட்காந்து படிச்சிருக்கான், எக்ஸாம் எழுதிருக்கான். எழுதி முடிச்சோன்னே இன்னைக்கு காலை 9 மணிக்கு ரிசல்ட், 8:30 ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, உங்கள் பையனை ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு போது. ஏன் அப்படிங்கும்போது அந்த பையன் 419 மார்க் சொல்லியிருக்கான். அப்படியா, 419 மார்க்கா? உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு வரும்போது பிரின்சிபல்லாம் வந்து பிடி சார் எல்லாருமே வந்து மாலை ஸ்வீட்லாம் ஸ்வீட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு மாலை ஸ்வீட்டு அப்படிங்கிறது இல்லை, உனக்கு தான் அப்படின்னு. நான் 419 மார்க் தான் எடுத்துருக்கேன். 419 419 490 மார்க் எடுத்திருக்கேன், நீ ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனுக்கு அப்பதான் புரியுது, எவ்வளோ நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை, படிக்கிற 5 மணி நேரமாக ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் வேலையாக அந்த பையன் நான் தான். ஸோ என் லைஃப்பில் நான் பார்த்து சின்ன கதை எனக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டேன். எப்படி நம்மளால முடியாதா, எனக்கு என்னென்னா ஏன்னா அவங்க சொல்கிறதா உண்மை அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் வச்சுக்கிட்டேன். பட் அது படிக்கிறது ஒரு 3 மணி நேரம் வந்து ஒழுங்காக படித்தாலும் போதுன்றது என்னோட கருத்தாக இருக்குது அந்த டைமில். பட் அப்போ ஒரே அட்வைஸ் மட்டும் எனக்கு தோணுச்சு, அது கொச்சின் தான் திரும்ப எல்லாம் விட்டுருங்க. பைத்தியக்கார பேச்ச கூட கேட்கலாம், ஆனால் நம்மளால முடியாதுன்னு சொல்ற சொந்தக்காரன் பேச்ச தயவுசெய்து கேட்கக்கூடாது மட்டும்தான் என்னுடைய இதாக இருந்தது. ஏன்னா பெற்றவங்க வந்து அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி இருக்காங்க. அந்த பசங்களை நீங்கள் பார்த்துங்க, அப்பா அம்மா லவ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியாக இருங்க, கேம்ஸ் விளையாடுங்க, ஜாலியாக இருங்க, படிங்க, சந்தோஷமா இருங்க. இந்த அற்புதமான ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர் எல்லாருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்கே வந்திருக்கிற பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அதான் நீங்கள் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த கேமரா பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.